ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க, இல்ல உங்களுக்கே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னா, இந்த ஒரு ரிப்பீட் ஸ்வீட்ட செஞ்சு பாருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இன்கிரீடியன்ட்ஸும் கூட சிம்பிள் தான். பிரெட்டு, பாலு, நெய், முந்திரி, மில்க் மெய்டு அது மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பரா செஞ்சிடலாம். இப்போ நெய்யில முந்திரிய நல்லா இந்த மாரி கோல்டனா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அடுப்ப கம்ப்ளீட்டா லோவா வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதில நல்லா தாராளமா எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு மில்க் மெய்ட வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். 2, 3 லேயருக்கு இதே வேலைய ரிப்பீட் மோட்ல பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா ஒரு லேயர்ல சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மொசரெல்லா சீஸ் இருக்குல்ல, நல்லா இழுத்தோம்னா ஸ்ட்ரெச்சியா வரும் சாப்பிடுறதுக்கு. அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். அது மேலேயும் கொஞ்சமா மில்க் மெய்டு, நட்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சுச்சு. நம்ம இஷ்டம் தான். தாராளமா எத்தனை லேயர் வேணாலும் அதே மாரி அடுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். திருப்பி போட மட்டும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால பார்த்து கோபுரமா கட்டிக்கலாம். அண்ட் ஃபைனலா மேல ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் வச்சுட்டு வலிக்கக்கூடாது, பாத்திரத்துக்கும் வலிக்கக்கூடாது. அந்த மாரி அலுங்காம குலுங்காம திருப்பி போட்டுருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கோல்டன் கலர்ல வந்திருக்குன்னு. ரெசிபி ஃபுல்லுமே லோ ஃப்ளேம் தான். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு தீஞ்சு போச்சுன்னா அது கம்பெனி போக கிடையாது. ஒரு 1/2 கப் பாலை சேர்த்துட்டு அது நல்லா இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறமா 2 பீஸ் சாக்லேட் வச்சு லிட் கவர் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குலாம் அந்த மில்க் மேட் பாக்கெட்டை சும்மா கொடுத்தாலே நக்கி நக்கி சாப்பிட்ருவேன். இந்த மாதிரிலாம் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் கூயியாக நடுவில் நடுவில் நட்ஸ் க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை